இயேசு 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 என்று நாம் அடிக்கொரு முறை இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது, அதை மனவழிய ஜெபமாக சொல்லுகிற பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் வெற்றியையும் உயர்வையும் ஆவியானவரின் அருள் பொழிவையும் பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நீச மனிதர்களாகிய நாம், பூத உடல் கொண்ட மனிதர்களாகிய நாம், தந்தையாகிய கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கான மைமைப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வழி, சிறந்த வழி எதுவென்றால், பிலிப்பியர் 2:11 நாம் வாசிக்கின்றோம். தந்தை கடவுளின் மாட்சிக்காக எல்லா நாவுமே இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடும் என்று. எனவே நாம் தந்தையாய கடவுளை மைமைப்படுத்த வேண்டுமானால் அடிக்கொரு முறை இயேசுவே ஆண்டவர், இயேசு 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 என்று நாம் உச்சரிக்க வேண்டும். அவ்வாறு உச்சரிக்கிற பொழுது தந்தை கடவுள் இந்த வார்த்தை நிமித்தமாக மகிமை அடைவார், மாட்சி அடைவார். மாட்சி மகிமை அடைந்த தந்தையாய கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக வழங்குவார் என்பது உறுதி, திண்ணம். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் பணிக்கு சென்றுவிட்டு திரும்பி இயேசுவிடம் வருகிற பொழுது இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 10:17 ஆண்டவரே, உமது பெயரால் பேய்களை ஓட்டினோம் என்று. ஆம், இயேசுவின் பெயருக்கு பேய்கள் ஓடும், நடுங்கும். அப்படி என்றால் நம்மிடம் இருக்கின்ற எல்லா தீமையின் பாதிப்புகளும், சாத்தானின் தந்திர மந்திரங்களும், மாந்திரிய செய்வினை கோளாறுகளும் இயேசு 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 என்ற நாமத்தை உச்சரிக்கிற பொழுது அவைகள் நிர்மூலமாக்கப்படும், செயலிழந்து போய்விடும், சுட்டரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருத்தூதர் பணி 3:6 வாசிக்கிறோம். முதல் போப்பாண்டவர் பேதுரு சொல்லுவார், முடக்குவாத முற்றவனை பார்த்து, கொடுப்பதற்கு என்னிடம் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடம் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என சொல்லுவார். உடனே முடக்குவாதமுற்றவன் எழுந்து நடக்கின்றான். ஆம், இயேசுவின் பெயரை உச்சரிக்கிற பொழுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புகளிலும் இருக்கின்ற எல்லா நோய்களும் குணமடையும். பிரைஸ் தி லார்ட். எனவே நமக்கு அற்புத சுகத்தை தருகின்ற நாமம் என்ன? இயேசுவின் நாமம். பிரைஸ் தி லார்ட். அதுபோல பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 17:45 வாசிக்கிறோம். பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லுவார், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவாளோடும் வந்திருக்கிறாய், ஆனால் நானோ நீ இகழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ராயேலின் படைகளின் ஆண்டவர் பெயரால் வந்திருக்கிறேன் என சொல்லுவார். சொல்லிவிட்டு சண்டைக்கு செல்வார். சண்டையிலே யாராலும் வெல்ல முடியாது என்று எண்ணப்பட்ட அந்த கோலியாத்தை தாவீது அற்பமான கல்லினால் கொன்று ஜெயத்தை எடுக்கிறான், வெற்றியை பெற்றுக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். தாவீது வெற்றிக்கு காரணமாயிருந்தது அவன் நம்பி இருந்த, அவன் உச்சரித்த ஆண்டவரின் திருப்பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற பொழுதும் இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தினால் ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு வெற்றி மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம்
கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல பார்க்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிற பொழுது நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கிறது. இந்த எல்லா தேவைகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். எனவேதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு சொல்லுவார், என் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. எனவே நம் தேவைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டுமானால், நமது விண்ணப்பங்கள் எல்லாம் கடவுளால் சந்திக்கப்பட வேண்டுமானால், நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம், ஒரே சொல், என்ன சொல்? இயேசு, இயேசு. அதுபோல நாம் நீதிமொழிகள், ஆண்டவருடைய திருப்பெயர் உறுதியான கோட்டை, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போ அதனுள் நுழைந்து பாதுகாப்பை பெறுவர் என்று. ஆம், யாரெல்லாம் இயேசு என்கின்ற வார்த்தையை உச்சரித்து அந்த இயேசுவின் வார்த்தைக்கு இருக்கின்ற ஆழமான சக்திக்குள்ளாக நுழைகிறார்களோ அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது, எந்தவித தீமையும் நெருங்காது, எப்போதும் பாதுகாப்போடு இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் குருக்களின் ஜெபம் என சொல்லப்படக்கூடிய யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்வாறு ஜெபிக்கிறார். தந்தையே, நீர் எனக்கு அருளிய உமது பெயரால், என்ன பெயர்? இயேசு என்கின்ற பெயர். தந்தையே, நீர் எனக்கு அருளிய உமது பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன், எவரையும் நான் அழிவுற விடவில்லை என்று. எனவே இயேசுவே சொல்லியிருக்கிறார், என் பெயரால நான் மக்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன், எவரையும் அழிவுற விடவில்லை என்று. அப்படியானால் தந்தையை பார்த்து இயேசுவை இவ்வாறு சொல்லுகிற பொழுது, நாமும் நம்மை காக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, எந்தவித அழிவும் நம்மை நேராமல் இருக்க செய்யக்கூடிய அந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது நாம் அழிந்து போக மாட்டோம். எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதுகாக்கின்ற கரத்திலே, அரவணைக்கின்ற கரத்திலே மகிழ்ச்சியோடு இருப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எசேயா இறைவாக்கினர் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுவார், ஆண்டவரே, உமது திருப்பெயர் இன்பமாயிருக்கிறது என்று. நமக்கு இன்பத்தை தருவது, மகிழ்ச்சியை தருவது, மன அமைதியை தருவது, சந்தோஷத்தை தருவது எதுவென்றால் ஆண்டவரின் திருப்பெயர் என்று இறைவாக்கினர் எசேயா சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம், உட்காருகின்ற பொழுதும், நடக்கின்ற பொழுதும், தூங்குகின்ற பொழுதும், வேலை செய்கின்ற பொழுதும், இன்னும் பல காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும், நினைவிலும் சொல்லிலும் சிந்தனையிலும் இயேசுவே, 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 இயேசுவே என வைத்துக் கொள்கிற பொழுது, இயேசு, இயேசு, இயேசு என அறிக்கையிடுகிற பொழுது நமது வாழ்க்கை இன்பமாக அமையும், மதுரமாக அமையும், சுவையுள்ளதாக அமையும், பிறருக்கு கனி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக நிச்சயம் மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருத்துதர் பணி 2:28 நாம் வாசிக்கிறோம், இயேசு மீது நம்பிக்கை வைத்து திருமுழுக்கு பெறுகிற பொழுது தூய ஆவியினுடைய அருளை பெற்றுக் கொள்கிறோம், தூய ஆவியாரை பெற்றுக் கொள்கிறோம். ரோமேற்குரிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9-10 உள்ள இறை வார்த்தைகளிலே பவுலடிகளார் சொல்லுவார், யார் மோட்சத்துக்கு போவார், யார் மீட்படைவார் என்றால், எவன் ஒருவன், எவள் ஒருத்தி இயேசுவே ஆண்டவர் என உள்ளத்தில் நம்பிக்கொண்டு அதை நாவால் அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுக்கு மீட்பு உண்டு என்று. எனவே நீங்களும் நானும் மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அடிக்கொரு முறை வாயினால், நாவினால் அறிக்கையிட வேண்டிய, உச்சரிக்க வேண்டிய, முழக்கமிட வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை? இயேசு, 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 இயேசு என்ற வார்த்தை தான். அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயணம் 20:24 ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை,
நீங்கள் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்களிலெல்லாம் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. எனவே எந்த நேரமும் எங்கிருந்தாலும் எப்பொழுதெல்லாம் கடவுளை ஆசி நமக்கு தேவைப்படுகிறதோ, அது நோயோடு இருக்கிற நிலையில் இருக்கலாம், அல்லது பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், இழப்புகள், தோல்விகள் இருக்கிற நிலையாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் பெயரை நினைவு கூர்ந்து உச்சரிக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் உடனே ஓடி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நீங்கள் என் நிலையில் இருந்தால் பரவாயில்லை, இந்த சக்தி மாதா டிவியை, இந்த சக்தி மாதா வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுதே உங்கள் தேவைகளை உங்கள் மனதிற்குள்ளாக கொண்டு வாருங்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா? நோயோடு இருக்கிறீர்களா? தீமையின் பாதிப்பினால் இருக்கிறீர்களா? தடைகளால் இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் கட்டுக்கோடு இருக்கிறீர்களா? அழுகையோடு இருக்கிறீர்களா? இன்னும் பலவிதமான போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? நிம்மதி இல்லாமல் விரக்தியோடு, வெறுமையோடு இருக்கிறீர்களா? கடன் பாரத்தோடு இருக்கிறீர்களா? குழந்தை பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? திருமண தடையோடு இருக்கிறீர்களா? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீர்களா? இதோ நீங்கள் உள்ளத்தில் பல்வேறு விதமான வேதனைகளோடு அழுது கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நிலையில் இருந்தால் பரவாயில்லை, இப்பொழுது இந்த நிமிடமே நீங்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க போகிறீர்கள். அந்த நாமம் கொடுக்கின்ற விடுதலை உங்களுக்கு இப்பொழுதே கிடைக்கப் போகிறது. இயேசுவின் நாமத்தினால் கிடைக்கின்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கப் போகிறது. இயேசு என நாம் உச்சரிக்கிற பொழுது, இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் கொள்கிற பொழுது தூய ஆவியுடைய அருள் பொழிவு நமக்கு நிரம்பவே கிடைக்கிறது. நாம் இப்பொழுது எப்படிப்பட்ட இக்கட்டான இடுக்கணான வேலையில் இருந்தால் பரவாயில்லை, எல்லாரும் அப்படியே கரங்களை கூப்புவோம், நிமிர்ந்து இருந்து கொள்வோம். என்னோடு இணைந்து இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். இந்த இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற வல்லமை, அபிஷேகம், ஆற்றல், சக்தி உங்களை உச்சங்கிற உள்ளங்கால் வரை இறங்கும்படியாக அடிமை உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லாரும் கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். கரத்தை உயர்த்திக் கொண்டு இப்பொழுது நான் சொல்ல சொல்ல எல்லாரும் இணைந்து உற்சாகமாக சொல்லுவோம். இயேசுவேன்னு சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா. இயேசுவே, 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 இயேசுவே. ஏசப்பா என்ன சொல்லுவோம்? ஏசப்பா, ஏசப்பா, வாய் திறங்க. ஏசப்பா, சத்தமா. ஏசப்பா, 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 ஏசப்பா. இயேசு இயேசு என சத்தமாக சொல்லிக் கொண்டிருப்போம். இயேசு 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 இயேசு. வாய் திறந்து சொல்லுங்க சத்தமா. இயேசு 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 இயேசு. இயேசு நாமத்துக்கு இருக்கிற வல்லமை நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறது, சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது, ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது, ஆவி நிரப்பிக் கொண்டிருக்கிறது, வெற்றி வீரை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, தேவையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு 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 இயேசு. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ்.